வெல்கம் டு லட்சோ சாமி குயிஸ். நாங்கள் இப்போ ஒரு 3 days ட்ரிப் வந்து கொடைக்கானலுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பேபிக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து மெயினாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஆல்ரெடி வந்து டைரியில் வந்து ப்ரீ பிளான்டாக நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். நானுமே வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் வந்து எதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நிறைய ரெஃபர் பண்ணி தான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ 1 year பேபி கூட தான் நான் வந்து ட்ரிப்பு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட பேபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படியே வந்து நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஸோ அது வந்து எப்படி வந்து நான் பேக் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான vlog தான் இன்னியோட vlog வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே நான் இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேபியோடைய மெடிசன்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேராசிட்டமால் ட்ராப்ஸ், கோலிகே ட்ராப்ஸ், கோல்டு காஃப் ட்ராப்ஸ், அதுக்கப்புறமா விட்டமின் D ட்ராப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வைக்க நீங்கள் வச்ச பிறகு வந்து நீங்கள் வந்து இதில் டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்து எந்த ஐட்டமும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேக் வந்து எனக்கு நான் சூப்பர் பாட்டம்ஸில் டைப்பர் வந்து கிளாத் டைப்பர் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த யூனோ டைப்பர் கூட வந்த பேகு, இதுக்குள்ளே வந்து டைப்பர் வந்து வந்த பேக். ஸோ அந்த பேக்கில் நான் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பேக்கில் தான் நம்ம இப்போ மெடிசன்ஸ் வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேக்கில் நான் வந்து மெடிசன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா மெடிசன்ஸும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த கவரில் எதுக்காக வந்து பேக் பண்ணுறோன்னா சம்டைம்ஸ் மேபி ஏதாவது மிஸ்டேக்காக வந்து மெடிசன்ஸ் ஏதாவது லீக் ஆச்சுன்னா, இதுவும் வந்து கிளாத் பேக். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மெடிசன் ஆகிடும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரெஷ் பீஸ் நான் இன்னும் ஓப்பன் பண்ணாதது, இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் நியூலி ஓப்பன்டு தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 week பேக் முன்னாடி தான் நான் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்காக வேண்டி இதையே நான் வந்து எடுத்து பேக் பண்ணிக்க போகிறேன். இது எதுவுமே லீக் ஆகாது. இன் கேஸ் சப்போஸ் ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த வந்து கவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து கவரில் வந்து வச்சு பேக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் D ட்ராப்ஸ். இது வந்து என்னோட பேபிக்கு என்னோட டாக்டர் வந்து கொடுத்தது. ஸோ அதை தான் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். உங்கள் பேபிக்கு உங்கள் டாக்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேசல் ஆஸ்பிரேட்டர். இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது இதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணது தான். இது ஃபுல்லாகவே இருக்குது. சம்டைம்ஸ் இது லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு சேஃப்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னொன்று பேக்கோட ஓப்பன் பண்ணாமல் ஒரு பேக் வந்து இது எப்பயுமே வந்து ஸ்டாக் வைப்பேன் நான். ஏன்னா நேசல் ட்ராப்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்காக வேண்டி நான் 2ஆக வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அதே பிராண்ட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்காது, வேறு பிராண்ட் வந்து அவங்க இருக்கும் ஷாப்ஸில். ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் அதே பிராண்ட் வந்து இன்னொரு பாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேசல் ஆஸ்பிரேட்டர். ஸோ இதையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆஸ்பிரேட்டருக்கு இந்த கார்க் மட்டும் ஒரு 2-3 வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதையுமே வந்து சேர்த்து இதோடையே வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ மெடிசன்ஸ் அப்படின்றதுனால இது மேலேயே இருக்கட்டும். இது கூடவே வந்து ஒரு 2 பிளாங்கெட் வந்து வச்சுருக்கேன். இது வெயிட் வந்து கம்மி, ஆனால் குளிர் நல்லா தாங்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பிளாங்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளாங்கெட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேபிக்கு வந்து பெட்லேயும் கீழே வந்து போடுறதுக்கும் வேணும், அதே சமயம் அவங்களுக்கு குளிருக்கு போத்திக்கிறதுக்கும் ஒரு பிளாங்கெட் வேணும். அங்கேயும் ஆல்ரெடி ரெசார்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிளாங்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து பேபிக்கு செட் ஆகுன்றது தெரியாது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பிளாங்கெட்டே வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிளாங்கெட்ஸை ஒன்று மேலே வந்து வச்சிடலாம். அண்ட் மெடிசன்ஸ் ரொம்ப எசென்ஷியலான ஒரு பொருள். ஸோ அது மேலேயே இருக்கட்டும்.
இந்த மெடிசன் பேக்லேயே தெர்மோமீட்டரும் வந்து சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க. தேவைப்படாது, இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டா அது வேணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து வர்ற கவர்ஸ். ஸோ இதில் ஆல்ரெடி நான் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ராவல் ஃபுட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வாங்கி வச்சுருக்க ட்ராவல் ஃபுட் வந்து நான் ஸ்லர்ப் ஃபார்ம்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ 3 ஃப்ளேவர் வந்து மேங்கோ, பனானா அண்ட் ஸ்ட்ராபெரி 3 வெரைட்டி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபார்முலா அந்த மாதிரி வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா ஃபார்முலாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீடிங் பாட்டிலும் வந்து மறக்காமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். ஃபுட்டு வந்து இந்த இதில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ராவல் ஃபுட் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து தேடாமல் வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட்டும் நான் வந்து மேலேயே வந்து வைக்க போகிறேன். நான் வந்து எல்லாமே வந்து டிஸ்போசபிள் டைப்பர் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்போசபிள் டைப்பர் வந்து ஒரு 20 வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு 5 டைப்பர் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்காக தனியாக 5 டைப்பரும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஹேண்ட்பேக்கில் வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது இது வந்து எப்பயுமே ஹேண்டியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பேக்கில் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து மினிமலாக வந்து லக்கேஜ் வந்து பேக் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக பேக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மினிமலாக வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது நான் வந்து 3 days ட்ரிப்புக்கான லக்கேஜ் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அடிஷ்னலாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ ஹேண்ட்பேக் வந்து நான் இதில் காட்டலை. இது நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்றதுனால காட்டலை. ஸோ இது ஜஸ்ட் நான் சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஒரு ஸ்வெட்டர் வந்து நான் வந்து ஹேண்டியாக எடுத்து வைக்க போகிறேன். சப்போஸ் வந்து குளிர மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே வந்து போடுறதுக்காக ஒன்று வந்து ஹேண்ட்பேக்லேயே நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஹேண்ட்பேக் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் ஹேண்ட்பேக்காக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். வை பிகாஸ் ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறமா ஒரு சின்ன ஸ்வெட்டர், டைப்பர்ஸ், அப்புறம் ஒரு டவல், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் ஹேண்ட்பேக் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நான் ஹேண்ட்பேக்கில் தான் வைக்க போகிறேன். இதில் நான் வந்து இன்னொரு செட் ஆஃப் ஸ்வெட்டர் வந்து நான் ரேப் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து நான் 2 ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கிறது இன்னுமே எனக்கு வந்து வரல. அந்த 2 ப்ராடக்ட் வந்து என்னென்னா, ஒன்று வந்து குல்லா. ஸோ அவங்களோட இயர்ஸ் வந்து நல்லா வந்து கவர் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் வந்து அது ரீச் ஆகும். ஸோ அது ரீச் ஆன உடனே சப்போஸ் அது நான் கிளம்புற அந்த டைமுக்கு வந்தால் நான் வந்து வீடியோவில் அது காட்ட முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்தால் நான் அதை வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி சப்போஸ் அது வந்து நான் கிளம்புற டைமுக்கு வந்தால் அதில் காட்ட முடியாது, நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குல்லா ப்ளஸ் இன்னொன்று வந்து வேக்யூம் சீலர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த வேக்யூம் சீலர்ஸ் வந்து அந்த ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு வந்து கவர் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைன்னா வந்து அது உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே காற்று போகாமல் இருக்கிறதுக்காக வேக்யூம் சீலர்ஸும் இந்த குல்லாவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி சைடில் நான் வந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் அண்ட் ஒரு ஃபோக் ஸ்பூன் அண்ட் 2 டிஃபன் பாக்ஸ் வந்து ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வந்து 2 டிஃபன் பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 2 பவுல், எல்லாமே ஒரு சேஃபர் சைடுக்கு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி வைடாக இருக்க மாதிரி பார்த்து 2 பவுல் வந்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினான நீட்ஸ். ஸோ இப்போது நான் காட்டின சாமானுங்க எல்லாமே வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இல்லைனா அது எல்லாமே தனித்தனியாக வந்து எங்கேயாவது போயிடும். ஸோ தேட வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து ரேப் பண்ணுறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கவர்ஸில் வந்து ரேப் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே வந்து என்ன வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து தேடுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு தேவையானது இமீடியட்டாக நீங்கள் வந்து எடுத்துடலாம்.
ஸோ அதுக்காக வேண்டி தான் மேலே எழுத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெப்பு கழுத்தில் வந்து கட்டுறது. ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணும்போது மேலே வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கட்டுறது. ஸோ அதையும் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேபி கேரியர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். போகிற இடம்லாம் வந்து அவங்களை கையில் வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதுக்காக வேண்டிய மெயினான ஒரு பொருள். ஸோ பேபி கேரியர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள்னே சொல்லலாம். ஸோ அதையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெட் வைப்ஸ். இந்த வெட் வைப்ஸ் வந்து நான் வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து சூட்கேஸில் வைக்காதீங்க. இது வந்து உங்கள் பேக்கில் எதுலையாவது நீங்கள் வந்து ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேபி டவல் வந்து எடுத்து வச்சுருக்கோம். பேபி டவல் வந்து ஒரு 2 டவலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பேக்லேயும் இன்னொன்று வந்து ஹேண்ட்பேக்லேயும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இப்போது ஏதாவது சடன் எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு மாஸ்க் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வராத பொருள் வந்து இன்னும் 2 பொருள் வந்து இருக்குது. வேக்யூம் சீலர்ஸ், அதுக்கப்புறமா வந்து க்ளவுஸ், வின்டர் க்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு வந்து அது வரல. ஸோ அது வந்த உடனே நான் வந்து வச்சுருவேன். இன்னும் அது வந்து நான் வீடியோவில் எனக்கு காட்டுற அளவுக்கு வந்து எனக்கு டைம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எங்களுக்கான டாய்லெட்ரீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இன்னொரு பேக்கில் தான் நான் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எங்களுக்கு டூத் ப்ரஷ் ஹோல்டர்ஸ் வந்து தனித்தனியாக வந்து ட்ராவல் கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் பேஸ்ட்டும் ஒரு சாம்பிள் சோப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சோப்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுற ரெசார்ட்லேயே வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து சோப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் இல்லை நாங்கள் வந்து பேக் எதுலையாவது வந்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு வந்து உடனே தேவை அப்படின்னாக்கா அது வந்து நீங்கள் சூட்கேஸில் வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். 2 டாய்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2மே வந்து ரேட்டில்ஸ் தான் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ப்ளே டைமுக்காக ஒரு 2 ரேட்டில்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து பேக் பண்ணிக்கலாம். உங்கள் பேபிக்கு எது வந்து ஃபேவரட்டான டாயோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 செட் ஆஃப் சாக்ஸ் வந்து மொத்தமாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் 2 செட்டு மட்டும் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு மிச்சம் வந்து சூட்கேஸில் வந்து பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து மக்கானாவும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வந்து வாங்கணும். மக்கானா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே வந்து போகிற அன்னைக்கு மார்னிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்த இந்த லிஸ்ட்டில் வந்து ஃப்ளாஸ்க் வந்து வச்சுக்கணும். ஸோ ஃப்ளாஸ்க்கும் வந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப வந்து மெயினான ஒரு பொருள். ஸோ இதையும் வச்சிடலாம். பேபி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு 10 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 செட்டு மட்டும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரியும் மிச்சம் வந்து சூட்கேஸில் வச்சுக்கிற மாதிரியும் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வெளியில் போனாலும் அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து ஏதாவது ஸ்பில் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் வந்து பேக் பண்ணிடலாம். இது வந்து பர்ப் கிளாத் அவங்களுக்கு வந்து வாய் துடைக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 செட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 இல்லை 3 வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் வந்து சூட்கேஸில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ட்ரெஸ் கூடயே வந்து வச்சு ரேப் பண்ண போகிறேன். இந்த கவரில் வந்து நான் வந்து கிளாத்ஸும் வந்து பர்ப் கிளாத்தும் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கார்னரில் வந்து ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பேக் பண்ணிடலாம். ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த குல்லா வந்து வந்துடுச்சு, அதாவது மங்கி கேப். ஸோ அது பார்க்க வந்து இப்படி தான் இருக்குது. குளிர் நல்லா தாங்குற அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஹேண்ட்பேக்கில் தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஹேண்ட்பேக்கில் வச்சிடலாம். இதில் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேபி எசென்ஷியல்ஸ் மட்டும்தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். அடல்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கே வந்து பேசிக்காக தெரியும் என்னென்ன வந்து பேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அடல்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே இதில் காட்டலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.